ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PKL 13 தான் தமிழ் தலைவாஸ் தான். உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. எதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது விஷயமா பேசுவோமே. ஸோ விஷயமாக ஒரு சில 6 பிளேயர் தூக்கின்னு வந்திருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள பற்றி. அதை இருக்கட்டும், டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஆப்ஷன் எப்போ, கோச் எங்கே தமிழ் தலைவாஸில் கேட்குறீங்களா? வரும் எல்லாம் வரும். ஏன்னா இப்போ தான் அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற பிரச்சனை ஓஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் முக்கியமாக வெயிட் பண்ணதுக்கு காரணம் வந்து ஈரான் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி தான். அவங்க வரலன்னா இதில் ஒன்றுமே இல்லையே. இந்த டோர்னமெண்ட்டில் டொமஸ்டிக்கால ஆகிடும். ஈரான் பிளேயர்ஸ் பாருங்கள், சாம் ஆஃப் PKL, சாம் ஆஃப் IPL ஓவர்சீஸ் பிளேயர், அது மாதிரி சாம் ஆஃப் PKL ஓவர்சீஸ் ஈரானியன் பிளேயர். ஸ்பெஷலி ஷாதுலு, ஃபசலு, மொயின் ஷஃபாகி, கலீலி, அவர் வரவே இல்லை கலீலி. அப்புறம் நபீப் பக்ஷ், சஃபர் தானேஷ், மிர்சாயின், பெங்களூர் புல்ஸுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ரெசா மிர்பகாரி. இதில் ஈரான் கோச் வேறு ஏதோ ஒரு டீமில் ஒருத்தர் இருக்கார். இவங்களாம் வரணும் இல்லையா? இப்போ கன்ஃபார்மாக வருவாங்க. எப்படி சொல்கிறேன், இந்த ஈரான் டீமே போயிடுச்சுல ஃபுட்பால் விளையாட FIFA வேர்ல்டு கப்பு. ஆமாம், அவங்களுக்கு விசாவே கொடுத்துட்டாங்க USA. இப்போ 2 பேரும் மிடில் ஈஸ்ட் பிரச்சனையே அவங்க 2 பேருக்குள்ளே தான். அந்த பிளேயருக்கு விசா கொடுத்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க FIFA வேர்ல்டு கப்பு. குரூப் Gயில் இருக்காங்க ஈரானு, நியூசிலாந்து, பெல்ஜியம், ஈஜிப்ட். ஆமாம், இந்த 4 டீமு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த 4 டீமு ஆளுக்கு ஒரு மேட்ச் விளையாட்டாங்க. ஆனால் யாருமே ஜெயிக்கல. ஆமாம், அது எப்படி? ஈரான் ட்ரா நியூசிலாந்து கூட 2-2. அதே மாதிரி பெல்ஜியம் ட்ரா ஈஜிப்ட் கூட 1-1. இந்த குரூப் Gயில் நடந்தது இது. சரி, FIFA வேர்ல்டு கப்பு அதை பற்றியே எப்போ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பேன். 2 விஷயம் இது நான் சொல்கிறதுக்கு காரணம். ஒன்று, ஈரான் பிளேயர் கன்ஃபார்மாக வந்துடுவாங்க PKLக்கு. வச்சா. ரெண்டாவது என்ன, அப்படியாவது நான் போட்ட ஃபுட்பால் வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னா போட்டேன். நான் மெஸ்ஸி ஒரு ஃபவுல் பண்ணார், அவருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல, எல்லோ கார்டு கொடுக்கல, க்ரீன் கார்டு, பர்பிள் கார்டு, நிறைய கேப்லாம் இருக்குல்ல, பர்பிள் கேப்பு, அந்த மாதிரி ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். பிடிச்சிருக்கா இல்லை எனக்காக போய் பாருங்கள். இதே சேனலில் தான் இருக்குது. அதனால தான் அந்த FIFAவை கொண்டு வந்து சேர்த்து அதில் FIFA வேர்ல்டு கப். ரைட், சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ NYP கன்ஃபார்ம் பிளேயர்லாம் சொன்னேன். அது என்ன? ரைட், அது வந்து 100% இவங்களாம் ரீட்டைன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடணும் இவங்களாம் யாருன்ட்டுன்னு. NYP நாமினேட்டட் யங் பிளேயர். எஸ், இப்போ கூட பார்த்துருப்பீங்க, போன மாதம் 2 பேர் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க. சுதில் தர்ஷனும் லக்ஷ்ய சுஹாக், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வருஷம் தான் அவங்க நாமினேட்டட் யங் பிளேயர். இந்த நாமினேட்டட் யங் பிளேயர் இருக்குல்ல, அது நியூ யங் பிளேயராக கூட சொல்லலாம், NYP. அது அவங்க எப்படி அவங்கள எடுப்பாங்கன்னா, லோக்கல் டோர்னமெண்ட்டு, டொமஸ்டிக்கு, யுவா கபடி சீரீஸு, ஸோ இதெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே, அதுலேருந்து நல்ல பிளேயரை எடுக்கிறது தான். அதில் ஒரு ரூல் வச்சுருக்காங்க ஆர்கனைசர். என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீ கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட ஒரு பிளேயர் யாருன்னு இருக்கணும் புதுசாக. அப்போ தான் கபடி வளரும், எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அதனால தான் பார்க்குறீங்க, டே பை டே கபடியோட வியூவர்ஷிப் பயங்கரமாக போயிட்டுருக்கு, ஹையாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் நிறைய புது பிளேயர்ஸ் வராங்க. நேஷ்னல் டீமுக்கு மிஞ்சி போனால் 14 பேர் விளையாட முடியும். இப்போ 12 டீமில் 20 பேருன்னா பாருங்கள், 240 பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால தான் இந்த ரூலை. ஸோ அதை இது இப்போ என்ன சொல்ல வரேன், நீ அது சொல்ல புரியல அப்படிங்கிறீங்களா? அது சொல்கிறேன். இந்த நாமினேட்டட் யங் பிளேயரை பிக் பண்ணும்போது 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் அது. ஆமாம், யாருமே அது ஸ்டாப் பண்ண முடியாது அன்லஸ் இன்ஜூர்ட் ஆனாலும் ஒழிய. எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ போ, எனக்கு டீமை பிடிக்கல, நான் போகிறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, இல்லையா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் ரூலு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ரீட்டைன். முதல்ல சொன்ன 2 இல்லாமல், அதனால தான் மொத்தம் 6. முதல்ல 2 சொன்னது இப்போ எடுத்தாங்க, நாமினேட் யங் பிளேயர் சுதிலையும் லக்ஷயும். அவங்க PKL 13 விளையாடுவாங்க, PKL 14 விளையாடுவாங்க கன்ஃபார்மாக. இப்போ நான் சொல்ல போகிறது, போன வருஷம் 4 பேர் எடுத்தாங்களே, அவங்க இப்போ செகண்ட் இயர், அவங்க கண்டிப்பாக ரீட்டைன்டு. அந்த 4 பேர் யாருன்னு பார்த்துருவோமா? யோகேஷ் யாதவ். எஸ், அவர் ரைட் ரைடரு. போன சீசன் 8 மேட்ச் விளையாண்டார், 10 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. அவர் வந்து டிஃபென்ஸில் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. ஆமாம், ரைட் ஸ்ட்ரைக் ரேட் 35%, டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் 33%. இந்த 8 மேட்ச்சை ஃபுல் 40 நிமிஷம் விளையாடல, அப்பப்போ சப்ஸ்டியூட் அமைச்சர் தான் ரெடி பண்ணுறாங்களாம். ஆமாம். அப்புறம் அபிராஜ் பவர். ஆமாம், அவர் ஒரு லெஃப்ட் ரைடர். அவர் 6 பாயிண்ட் தான் எடுத்தார் 3 மேட்ச்சில். அவர்கிட்ட நீங்கள் டேக்கிள் ஹெல்ப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ரைட் மட்டும் தான். அவர் ரைட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 55% போன சீசனு. ஆச்சா. அப்புறம் ரோஹித் பெனிவல், லெஃப்ட் ரைடர், 24 பாயிண்ட்ஸு 10 மேட்ச். அவர் தான் ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்தது வந்த NYPயில் போன சீசன். அவரும் உங்களுக்கு டேக்கிள் ஹெல்ப் பண்ணுவார். அவரோட ரைட்டு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 43% அண்ட் டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 14%. ரைட். அப்புறம் 4 தருண் பேப்பர். இதில் 2-3 பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்களே, ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். தருண் தோல். எஸ், அவர் ரைட் கவர் டிஃபெண்டர்ஸ். 2 மேட்ச் தான் சான்ஸ் கிடச்சிது, கொஞ்சம் தான் அதுவும். பட் அதில் 0 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, பாயிண்ட் எடுக்க முடியல. பட் அந்த அட்மாஸ்பியர்னா என்ன, க்ரௌட்னா என்ன, ப்ரெஸ் எப்படி, மீடியா எப்படி, ட்ராவலிங் எப்படி, இதெல்லாம் ஓரளவு கற்றுருப்பாப்புல.
ஸோ இப்போ நான் சொன்ன 4 பேரில் 3 பேர் அதுனா வெறும் ரைடராக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அவங்க எடுத்தது ரைடராக தான். இதுலேருந்து என்ன தெரியுதோ, எனக்கு என்ன தெரியுதுன்னா அந்த டிஃபெண்டரெல்லாம் ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. சாகர், நிதிஷ், ரோனக், ஆஷிஷ் கவர் அண்டு கார்னர் செட் ஆகிடுச்சா? இந்த 6 பேர் செட் ஆகிடுச்சா? 10 ஆகிடுச்சா? இது இல்லாமல் மொயின் ஷபாகி, இமான்ஷு வெரி குட் பிளேயர். ஒரு சீசனில் 3 இமான்ஷு வச்சுருந்தோம். இப்போ ஒரு இமான்ஷு தான் இருக்கார். அவரை கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணுங்கப்பா. இந்த 4 பேர் அங்கே யாருமே எடுக்க முடியாது. கன்ஃபார்மாக இவங்க ரீட்டைன் தான் அந்த 4 பேர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனை 31 பேர் அந்த மாதிரி ரீட்டைன் ஆகிருக்காங்க 12 டீமில். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு 4 மட்டும்தான். மற்ற 27 யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தலைவாசிகளில் வேறு டீம் ரீட்டைன் ஆகுறாங்க NYPயா. வேணுன்னா கேளுங்க, அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ சுதில் தர்ஷனும் ரைடர் இவங்க விளையாண்ட குட்டி டோர்னமெண்ட்லாம் விளையாண்டாங்களா எங்கெல்லாம் அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணார் சுதில். அண்ட் ஏஷியன் கேம்ஸுக்காக மெயின் பிளேயர்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து 72லேருந்து 45 45 29 ஆகிருக்கு. அந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன். பவன்லாம் இருக்கார் அதில். ஆமாம், பவன், தேவாங்க், அயான் அவங்களாம் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உமன் கேர்ள்ஸுக்கும் 29 பிளேயரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் நம்ம கார்த்திகா எக்ஸ்பிரஸ் இருக்காங்க. நைஸ் டு நோ தட். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய பேர் பார்த்தா தானே நமக்கு டெய்லி நிறைய வீடியோ போட்டு தோணும். ஸோ அதனால தான் இப்போ ஒன்று வருது. என்னால் 5 வீடியோ கூட போட முடியும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போ எனி மொமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்ஷன் டேட்டு, ரீட்டைன் கடகடன்னு நடந்துடும். போன வாட்டியான உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க. இப்போ டைம் இல்லை. ஆல்ரெடி இந்த வருஷம் பாதி காணும். ஜூன் முடிய போகுது. போன வருஷம் ஜூன் இந்த நேரத்துலலாம் ஆக்ஷன் முடிஞ்சு அவங்க விக்ரஸாக ஹாய் அப்படின்னு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் இந்த நேரம்லாம் சச்சின் தன்வர் நம்ம கூட்டு வந்து காட்டினார். CR66 இவர் தான். ஸோ அதுபடி பார்த்தா நம்ம ஆல்ரெடி டிலேயில் இருக்கோம். அதனால் கடகடன்னு முடிச்சிருவாங்க. அண்டு 18 மேட்ச் தானே லீக் மேட்ச் மொத்தமே. ஸோ மொத்தம் 108 மேட்ச் நடக்கும். ப்ளஸ் நாக் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அன்லஸ் இந்த வாட்டி பட்ஜெட்டை ஏற்றுறாங்களா, நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஏற்ற போகிறாங்களா நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் பின்னாடி பேக் டோரில் கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணணும். டீம் ஃப்ரான்ச்சைசி ஓனர் கூட மஷால் ஸ்போர்ட்ஸ் பேசிட்டு தான் இருப்பாங்க. பப்ளிக் தெரியலையே ஒழிய டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இந்த பிரச்சனை ஓஞ்சிடுச்சு இல்லையா இப்போ மிடில் ஈஸ்ட்டு. ஸோ இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த செப்டம்பர் விண்டோ மட்டும் அழகாக நவுத்தி விட்ருங்க. ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்குது. அடுத்த ஜனவரியில் தான் மெச்சூர் கபடி ஃபெடரேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. சீனியர் நேஷ்னலு அந்த ஃபெடரேஷன் கப்லாம் இந்த வருஷம் நடந்து இல்லையா, அது வேர்ல்டு கபடி வேறு நடக்கணும், வேர்ல்டு கப்பு. அதனால தான் இப்போ அடித்து சொல்கிறேன், நவம்பர் டிசம்பரில் வந்துடும் இந்த கபடின்னு. ஏன்னா வேர்ல்டு கப் நடக்கணும் இந்த வருஷம். போன வருஷமே நடக்கணும்னு நடக்கலை. இந்த வருஷம் நடக்கணும்னு பார்த்தா இந்த வருஷம் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது PKL மாதிரி 1 மாதம்லாம் கிடையாது. 4 மாதம் முன்னாடி பிளானிங் பண்ணோம். வேர்ல்டு கப்பு 15-16 டீம் வரும். அத்தனை பேருக்கு விசா ரீட்டைன் பண்ணுறது, யார் எங்கே தங்கணும், எங்கே நடத்தணும், யார் ஹோஸ்ட்டு, யார் ஸ்பான்சரு, பெரிய இது. அது நேரம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கன்ஃபார்மாக இந்த வருஷம் நடக்காது வேர்ல்டு கப். அடுத்த வருஷம் தான் கபடி வேர்ல்டு கப் சொல்கிறேன். ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு இப்போ FIFA. நானே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். மெஸ்ஸி பற்றி பேசியிருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி சினிமா தேட்டரு, ஷாப்பிங் கம்பெனி எங்கே போனாலும் சேனலை பிரபலப்படுத்தி விடுங்க. நிறைய வீடியோ போட முடியும். என்ன கமெண்ட் இருந்தாலும், என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. தெரியலன்னா தெரியலன்றோம். ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் வரும். ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது. சரி, இந்த சேனலுக்கு எதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணின்னு நினச்சிங்கன்னா 40 ரூபா தான். இல்லைனா சூப்பர் தேங்க்ஸ், 40 ரூபா தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ வீடியோ போடுற பாருங்கள், எவ்வளோ உழைப்பு இருக்குது இதில். வேறு யாராக ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. மெயினாக பவன் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் என்ன ஆகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிறேன். வெயிட்டிங். பரிவு பார்த்த நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.